ஒரு நரி நாடால துடிக்கிறது. அப்போது ஆடுகளை முன்னே கூட்டி வைத்துக் கொண்டு ஆடுகள்கிட்ட ஓட்டு கேட்கிறது. என்னை வெள்ள வைத்து அமைச்சராக்கி விட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு குளிர்காலத்திலே போர்வை தருகிறேன் என்கிறது. ஆஹா, இவன் வந்தால் போர்வை தருவான் போல இருக்கு என்று ஓட்டை போட்டு முதலமைச்சராக்கி விடுகிறார்கள். அந்த நரி வந்தவன போர்வை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, போர்வை செய்யணும்னு ஆட்டு தோலை உரிக்குது. என்னடா தோலை உரிக்கிறேன், அப்புறம் எங்க இருந்து போர்வை கொடுக்கிறது? உங்க தோலை உரிச்சு தான் கொடுக்கணும்னு. நம் வரியை எடுத்துத்தான் நமக்கு 2000, 3000, 4000 மிக்சி, கிரைண்டர், இந்த அண்டா குண்டா பரிசு பொட்டி எவன் அப்பம்ட்டு காசு. கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த இந்த நாடு எப்படி இருக்கிறது? இலவசங்களை ஆதரிக்கிற ஒரு சமூகம் எப்படி வளரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை சீமான் அவர்கள் கேட்குறாரு. இதில் இருக்கிற நியாயங்கள் எவ்வளோ அவசியமானதாக இருக்குங்கிறது இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கட்டாயமாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் அவர்களுமே இலவசங்களை தான் அறிவிக்கிறாரு. பரிசு பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் தான் மக்களுடைய வாழ்வாதாரம்னு நினைக்கிற அதே திராவிடத்தினுடைய நீட்சியாக பேசுகிறாங்க. சீமான் அவர்களுடைய எண்ணங்களும் அவருடைய பேச்சும் அவருடைய சிந்தனைகளும் நமக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தருது. அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டில் மூச்சு விட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே அந்த மனுஷனால தான் எழுது. நான் பேசுகிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான ஒரு உணர்வு இன்னும் இதை அனுபவிக்காத மனிதர்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் அவ்வளவு அசாத்தியமான ஒரு பணியை தமிழ்நாட்டில் செஞ்சிட்ருக்காரு. தன்னம்பிக்கையை நமக்கு விதைச்சிட்டே இருக்காரு. தமிழ் தேசியத்தின் ஒரே முகம், தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அது சீமான் அவர்கள் தான். எத்தனை போலி முகங்கள் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லை, அதனுடைய சித்தாந்தங்களை, அதனுடைய இலவசங்களை, அதோட லஞ்சம் ஊழல் சாராய வியாபாரங்களை எடுத்துக்கிட்டு வந்தாலும் அவங்கள எதிர்த்து போராடி அவர்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.